விருந்தின் 2வது நாள் ராஜா எஸ்தரிடம் மீண்டும் கேட்கிறார். உன்னுடைய விண்ணப்பத்தை நீ இன்னும் சொல்லவில்லையே, நீ கேட்பதையெல்லாம் தருவேன், தயங்காமல் கேள் என்று கூறுகிறார். ராஜா, எனக்கு எதுவும் தர வேண்டாம், இருப்பதை பறித்து கொள்ளாமல் இருந்தாலே போதும் என்று எஸ்தர் கூறுகிறார். உன்னிடமிருந்து பறிப்பதா? என்ன முட்டாள்தனமாக உளறுகிறாய்? நீ ராஜகுமாரத்தி, என் பிரியத்துக்கு உரியவள், நினைவில் கொள் என்கிறார். எஸ்தர் விஷயத்துக்கு வருகிறார்கள். உண்மைதான், ஆனால் என்னை கொல்ல அல்லவா நீங்கள் உத்தரவிட்டிருக்கிறீர்கள்? என்ன, உன்னை கொல்ல உத்தரவிட்டிருக்கிறேனா? என்ன சொல்கிறாய் என்று கோபத்துடன் கேட்கிறார் ராஜா. ஆமானும் பயத்தால் நடுங்குகிறார். ஆமானுக்கு எஸ்தர் யூத பெண் என்பது தெரியாது. ஆம், என்னையும் என்னுடைய குலத்தினர் அனைவரையும் கொல்ல வேண்டும் என்று உம்முடைய முத்திரையிட்ட அரச ஆணை ஒன்று நகரெங்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறதே என்று கூற, யார் அந்த ஆணையிட்டது? என்னுடைய மனம் கவர்ந்த உன்னை எவன் தொட முடியும்?